ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிவிட் டுட்டோரியல் தமிழ் பார்ட் 13ல் ஒரு பேராமெட்ரிக் ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு பேராமெட்ரிக் ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, உங்கள் ரிவிட்டில் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஃபேமிலி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஃபேமிலி டெம்ப்ளேட்டுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா, நீங்கள் ரிவிட் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா சியில் ப்ரோக்ராம் டேட்டாவில் ஆட்டோடெஸ்க்குள்ளே ரெவிட் 2020 நான் ரெவிட் 2020 வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரெவிட் RVT 2020ன்னு இருக்குது. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தீங்கன்னா எந்த வெர்ஷனில் இருக்கீங்களோ அது சொல்லும். அதுக்குள்ளே ஃபேமிலி டெம்ப்ளேட்டில் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இங்கிலீஷ்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஜென்ரிக் மாடல் யூஸ் பண்ணுறேன். ஜென்ரிக்னால் காமன், அதனால் நான் ஜென்ரிக் மாடல் யூஸ் பண்ணேன். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்து எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டோன்னே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பேராமெட்ரிக் ஃபேமிலி க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது என்னென்னா, எப்படி ஒரு பேசிக்காக க்ரியேட் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை XYZயில் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறீங்க. கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா, அதாவது நீங்கள் இன்புட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த XYZ சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பேஸ் பாயிண்ட்லேருந்து. ஸோ அப்படி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கிரியேட் இந்த ரிப்பன் டேபில் எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் பாக்ஸ் போட்டோன்னே நான் இதை ஒரு பர்டிகுலர் பேஸ் பாயிண்ட் வச்சு பண்ணுறதுனால நான் இந்த டைமென்ஷனை பார்த்திங்கன்னா, நான் கொடுக்க போகிற டைமென்ஷன் எனக்கு இந்த பேஸ் பாயிண்ட்டுக்கு 2 சைடும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்லேயும் ஒய்லேயும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு நான் இந்த பாக்ஸை நான் டைமென்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பேஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு தான் இந்த பாக்ஸ் எனக்கு பெருசாகும். அதை நான் இந்த ஈக்குவல் மூலமாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அகைன் அனோட்டேட்டில் போயிட்டு டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 லைன் செலக்ட் பண்ணி நான் டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் டைமென்ஷன் கொடுத்தோன்னே இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணி புது லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லென்த்துன்னு ஒரு புது லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணும்போது இங்கே டைப்பு இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் லேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒய்க்கும் ஒரு புது லேபிள் வித்துன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 லேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த 2 லேபிளும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ரிப்பன் டேப்பில் மாடிஃபை டேப்பில் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி டைப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி டைப்புன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண லேபிள் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். நம்ம டைமென்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த டைமென்ஷனில் லென்த்து வித்து க்ரியேட் பண்ணோம். நம்மளுக்கு இது இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்னோடய இந்த லென்த்து பார்த்திங்கன்னா சம் 500 வித் ஒரு 500 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சைஸ் மாறிச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது மாதிரி ஒர்க் ஆகும்னு ஃபினிஷ் கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் வியூக்கு போங்க. நம்ம XYயில் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ ஜியில் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஜியில் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த எக்ஸ்ட்ரூஷனை நம்ம எடுத்துகிட்டு இந்த
லெவலோட கிளிக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பியும் ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமென்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட டாப்பை வந்து லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் அதுக்கு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறோம் டெப்த்துன்னு. ஸோ டெப்த்துன்னு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெப்த் லேபிள் அசைன் ஆகிடுச்சு. ஸோ அகைன் திருப்பி நம்ம ஃபேமிலி டைப்ஸில் போயிட்டு நம்ம டெப்த்தை வந்து மாடிஃபை பண்ணி பார்ப்போம். 500 நான் இந்த டெப்த்தை வந்து பார்த்திங்கன்னா 500 சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா டெப்த் வந்து மாறிடுச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு ஓகே இந்த டைப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு 3Dயில் வச்சுக்கிறேன். 3Dயில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அகைன் ஃபேமிலி டைப்பில் போயிட்டு நான் அகைன் எல்லா வேல்யூவும் சேஞ்ச் பண்ணுறேன். டெப்த்தை வந்து சம் 900, லென்த்தை வந்து சம் 1800, வித்தை வந்து 200 டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எனக்கு சைஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைமென்ஷனும் மாறுது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஓகே ஆகிடுச்சுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல் அசைன் பண்ண போகிறீங்க. அதுவும் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து அசைன் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். ஸோ மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷஸ் இருக்கும். அதில் வந்து பை கேட்டகரின்னு இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் தெரியும், அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டர்ஸ்னு. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் நியூ கொடுத்துட்டு மெட்டீரியல்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியலை வந்து உங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் தெரியும். 3 லைன் தெரிஞ்சு 2 லைன்ஸ் தெரிஞ்சதுன்னா அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ப்ராஜெக்ட்குள்ளே லோட் பண்ண போகிறேன். லோட் பண்ணி நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3Dயில் வச்சுக்கிறேன். பெஸ்ட் விசுவலைசேஷனுக்காக நான் 3Dயில் வச்சுக்கிறேன், ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் இங்கே வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். எடிட் டைப். ஸோ என்னோடய வேல்யூ 1500 by 1500 by 1500 அண்ட் என்னோடய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் சூஸ் பண்ணிக்கலாம். பிரிக் காமன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன சைஸுக்காகவும் என்னோடய மெட்டீரியலுக்காகவும் இந்த எலமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக். ஸோ இதை வச்சு நம்ம வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்லித்தரதுனால ஒரு பேசிக் மட்டும் சொல்லி தந்திருக்கேன். நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூவாக போக போக இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.